உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் உப்பு கறி செய்கிறேன். பாருங்கள், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம், வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் கறி. சிக்கனு அரை கிலோ கேஜி. இது உப்பு கறி செய்கிறதுக்கு இப்படி பொடிசாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எலும்பு கறிமா கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படியே சின்ன சின்னதாக போட்டால் தான் அழகாக இருக்கும். இந்த இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுறேன். ஏன்னா இந்த கவுச்சி கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போயிடும். அவங்க அறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறானுங்கள்ல, அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவுனோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லு போயிடும். இன்றைக்கி எங்கள் பேத்திக்கு பிறந்த நாள், மகப்புள்ள பேத்திக்கு 2014 பிறந்தா. இந்த மாதம் இன்றைக்கி அவளுக்கு பிறந்த நாள். இன்றைக்கி அவங்க வந்து ஸ்கூலு இதனால் இன்றைக்கி வரமாட்டாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. அப்போ வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து என்ன செய்கிறோன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். பாருங்கள். அவளுக்கு எல்லா மக்களும் துவா செய்யுங்க, எல்லா உறவுகளும். இந்தமாரி நல்லா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது நல்லாயிருக்கும். உப்பு கறின்னா நல்லா செய்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமாக அடுப்பில் சாப்பாடை நீங்கள் சாதத்தை வச்சுக்கிட்டே இந்த இதை செஞ்சு காமிக்கலாம். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டதையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுல்ல, வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. 65 இதெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம். நாங்கள் இது மட்டன்லேயும் செய்வோம், பீஃப்லேயும் செய்வாங்க, சிக்கன்லேயும் இது செய்கிறோம். இன்றைக்கி நல்லா அலசிட்டோம்னா இந்த கவுச்சி இந்த இதெல்லாம் போயிடும். ரத்தம் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து செஞ்சுட்டு எங்கள் பேத்திக்கு வந்து 65 பொரிக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வருவா. வந்தோடனே கேட்பா, என்ன போட்டிங்க அத்தம்மா வீடியோவில் அப்படின்ட்டு கேட்பா. அதனால் அவளுக்கு வந்து அந்த காரமாக செஞ்சு கொடுக்கணுமா அது மருமகளுக்கு. அதனால் அவள் இது சாப்பிட மாட்டாள். அதனால் இது வந்து 65 பாக்கெட்டு போட்டு பெரட்டி அதை பெரட்டி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வந்தோடனே அவளுக்கு பொரிச்சு கொடுத்துருவேன். அதை சாப்பிடுவோம் அழகாக. சின்னதாக போட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா அழகாக அப்படியே சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். வெறும் இந்த பொடி தான் போட்டிருக்கிறேன். சிக்கன் 60 பொடி பாக்கெட், வேறு எதுவும் போடக்கூடாது. அதையே போட்டு பெரட்டி வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து காரம் இருக்காது. அதனால் அந்த மிளகாத்தூள் ஒண்டி போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். அதனால் இந்த பொடி போட்டு அப்படியே பெரட்டி வச்சிட்டோம்னா அப்படியே பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். உப்பு கறி செய்கிறத காமிக்கிறோம் பாருங்கள். வெறும் கடாயில் இதை போட்டுக்கணும். கழுவி வச்சுட்டேன் பாருங்கள். அதை கழுவி நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன். இது அப்படியே இதுலேயே தான் வேகணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இதில் வெறும் கறியை தான் போடணும். இது இந்த பாருங்கள், சிக்கன் வெறும் கறியை தான் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றாமல் செய்கிறது இது. இப்போதைக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போதைக்கு செய்கிறது வந்து இப்படி பார்க்குறேன். உப்பு போட்டிருக்கிறேன் பாருங்கள். அதுவே தண்ணி விட்டு வந்துடும். தண்ணி ஊற்றக்கூடாது யாரும். இந்த காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டிருக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இது ஒரு ஸ்டைலு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம், ரசம் சோறு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே இது வந்து தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா மிளகு தூள் போடுறோம்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 தக்காளி பழம் அரைச்சி போட்டுக்கலாம். இந்த 2 தக்காளி பழம் அரைஞ்சி போட்டுறோம். எண்ணெய் ஊற்றலை பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுலேயே தான், இந்த ஆவிலேயே தான் வேகணும். தக்காளி போடுறேன், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து அதிலேயே போட்டு கழுவுனதுனால அது நல்லா கறியிலே நல்ல மஞ்சத்தூள் பிடிச்சிக்கிச்சு. அதனால் அதில் போட வேணாம், நல்லாயிருக்கும். இது அப்படியே இந்த ஆவிலேயே அப்படியே வேகும். அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டில் தான் எண்ணெய்லாம் ஊற்றி செய்யணும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றும் போது காமிக்கிறேன். தண்ணியை ஊற்றலை பாருங்கள். அந்த தக்காளி தண்ணி அந்த கறி விட்டு வரும் தண்ணி. அதுவே நல்லா கரெக்டாக. இது மண்சட்டியில் வச்சுருந்துருக்கலாம். நாங்கள் அடுத்த முறையில் மண்சட்டியில் வச்சு காமிக்கிறோம்.
அதுக்கப்புறம் அது எடுத்து சரி செய்யலாம் இதில் அப்படின்ட்டு அந்த 1/2 கிலோ வாங்கினதுனால பாதி எடுத்து என் பேத்திக்கு 65க்கு போட்டுட்டேன். பாதி வந்து எங்கள் மருமகளுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு தக்காளி 1/2 கிலோவுக்கு எடுத்திங்கன்னா பெரிய தக்காளியாக போடுங்க இந்த இது செய்யும்போது. ஏன்னா நான் இப்போ ஒரு தக்காளி தான் போட்டேன். ஏன்னா பெரிய தக்காளியாக போட்டதுனால அது ஒரு தக்காளியே நல்லா அதுவே கரெக்டாகிடும். தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியே தக்காளி தண்ணி அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். உப்பு எல்லாம் போட்டுச்சு. இதை இப்போ எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். மூணு கரண்டி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அடுத்தது வந்து பெப்பரு மிளகாத்தூள்லாம் போடுவோம்ல, அப்போ அந்த இது கரெக்டாக ஆயிரும். அந்த இது இப்போ வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வேகணும். அப்படியே சிக்கன்னால சீக்கிரம் அது உங்களுக்கு இதுவாயிரும். நீங்கள் இது வந்து இப்படி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு புளி சோறு லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரத்து வேலை தான் அதெல்லாம். வந்து வேலையே பார்க்கவே கூடாது. நம்மளாம் வேலை இருக்குது, இதை சாப்பிட்ணுமா அதை சாப்பிட்ணுமான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிற பிள்ளைங்க நைட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கூட கொஞ்ச நேரத்தில் அது வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு கூட கட்டி சாப்பிட்றவங்க சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க. ஒரு தோசை மாவு வாங்கிட்டு வந்து கூட தோசை ஊற்றி இந்தமாரி சாப்பிட்றதா இருந்தால் இந்தமாரி எடுத்து வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம அப்புறம் அடுத்த இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் பாருங்கள். அப்படியே இந்த பாருங்கள் எப்படி பார்க்கும்போதே இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடியே இந்த கறி கலரு, இந்த காஞ்ச மிளகா கலரு, தக்காளி கலரு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக சாப்பிட்டதே சாப்பிட்டுட்ருக்குறோம்ல. நாங்கள் எங்கள் வீட்டு சமையலையும் பார்த்துட்டு எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்டில் சொல்லுங்க எல்லோரும். 1/2 கரண்டி போட்டிருக்குறேன். மிளகுத்தூள், மிளகு ஜீரகம் ரெண்டும் கலந்து வரும் அந்த தூள். நாங்கள் செஞ்சு எல்லாம் கொடுப்பேன். வந்து இந்த வீடியோக்கோசம் தான் இப்படிலாம் காமிக்கிறோன்னெலாம் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. உறவுகளே, மக்களே எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் வந்து செஞ்சு நான் என் மருமகளுக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு, எங்கள் மருமக பிள்ளைக்கு எல்லாேருக்கும் செஞ்சு கொடுப்போம். பேரன் பேத்திங்களுக்கு எல்லாேருக்கும் வீட்டில் வந்து அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுப்பேன். இது வந்து இப்போ இதுக்கு அவளுக்கு சூடாயிரும்னு ரொம்ப சாப்பிட மாட்டேன். அதனால் நாங்கள் வந்து வாரத்தில் எப்போனா ஒரு ட்ரிப் தான் செஞ்சு கொடுப்பேன் அவளுக்கு. ஏன்னா மாதமாக இருக்கிறாள், அதனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன் சிக்கன். அவளுக்கு மீன் இந்தமாரி எதுனா இறா இது கொஞ்சம் அது சூடு தான். அதனால் கொஞ்சம் என்றைக்குனா ஒரு நாளைக்கு அது செஞ்சு கொடுப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எப்படி வருது பாருங்கள். கறி வேகலைன்னு நினச்சிருப்பீங்க பாருங்கள். பாருங்கள் அப்படியே இதை வச்சு எடுத்து சாம்பார் வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். இந்தமாரி இது வந்து கொஞ்ச நேரத்து வேலை தான். இது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு, பெரியவங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்தமாரி இது வந்து நம்ம மட்டனில் வந்து மிளகு சீரக கறின்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு பேர் உப்பு கறி. அந்தமாரி இது வந்து இது ஒரு உப்பு கறி. சிக்கனில் உப்பு கறி, பீஃபில் உப்பு கறி செஞ்சோம்ல அதேமாரி இது வந்து சிக்கனில். மட்டனில் ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த காஞ்ச மிளகா, இந்த தக்காளி,
இந்த இது மசாலாலாம் சேர்ந்துருச்சு பாருங்கள் நல்லா அழகாக. உறவுகளே, எங்கள் சேனலில் எல்லா உறவுகளும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.